வியூவர்ஸ், இயற்கை செஞ்ச தரமான சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது இயற்கையை பாதுகாக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்ங்கறத புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆங்கிரி நேச்சர். இந்த வெள்ளப்பெருக்குல இந்த காரெல்லாம் எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வெள்ளப்பெருக்குல 500க்கும் அதிகமான கார்களை தண்ணி இழுத்துட்டு போயிருக்கு. இந்த இடத்துல கடல் அலை அதிகமாகி அலை இந்த காரை தள்ளிட்டு போகுது. மழைக்காலங்கள்ல தண்ணி தேங்கி நின்றாலே வண்டிகள் எல்லாம் போக முடியாம கஷ்டப்படும். ஆனா இங்க பாருங்க, தண்ணி எல்லாம் ஐஸாவே வரிஞ்சு போயிருக்குது. இந்த கார் டிரைவர் இவ்வளவு தண்ணிலையும் இந்த காரை எப்படி ஓட்டிட்டு போறாரு பாருங்க. இங்க ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல கார் எல்லாம் தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. இந்த கார் இருக்கிறதே வெளியில தெரியாத அளவுக்கு இந்த கார் தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவுல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனோட நிலைமைய பாருங்க. ரயில்வே ட்ராக் ஃபுல்லா தண்ணியா இருந்ததுனால இந்த ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரையும் குளிப்பாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இந்த பீச்ல எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை வந்து இவங்க எல்லாரையும் பயமுறுத்திடுச்சு. இங்க இருந்த சேர்கள் எல்லாம் கூட இழுத்துட்டு போயிருச்சு. கொஞ்ச நேரத்துல சுனாமி தான் வந்துச்சோன்னு நினைச்சு எல்லாரும் பயந்துட்டாங்க. ரிவருக்கு பக்கத்துல வீட்டை கட்டும்போது இந்த வியூவை பார்க்க செம்ம அழகா இருக்கும். ஆனா அதே ரிவர்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த வீட்டுடைய நிலைமைய பாருங்க. அண்ணெல்லாம் சரிஞ்சு இந்த வீட்டையே தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. இதே மாதிரி இங்க வீட்டுக்கு மேலேயே தண்ணி ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற மண்ணெல்லாம் சரிஞ்சு ஒவ்வொரு வீடா தண்ணிக்குள்ள விழுந்துகிட்டு இருக்குது. தண்ணி வேகமா போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த சேரெல்லாம் எப்படி அடிச்சிட்டு போகுது பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த தெரு முழுக்க சேராயிடுச்சு. இங்க இருந்த பிரிட்ஜே உடைஞ்சிருச்சு. இந்த ஊருக்கு போற ரோடு முழுக்க தண்ணி புகுந்து வழியையே கட் பண்ணிடுச்சு. இது நம்ம இந்தியாவுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. தண்ணி எவ்வளவு வேகமா ஊருக்குள்ள வருது பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்திருச்சு. ரோடு இருக்கிற இடமே தெரியல. இதே மாதிரி இந்த கேரவனை தண்ணி எப்படி இழுத்துட்டு போகுது. இந்த ஊரு முழுக்க எங்க பார்த்தாலும் வெறும் தண்ணியா தான் இருக்குது. ரோடு இருக்கிற இடமே தெரியல. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி அமைதியா தேங்கி நிக்கிற தண்ணீரை விட இப்படி வேகமா ஓடுற தண்ணீர் தான் ரொம்பவும் ஆபத்தானது. இந்த மொத்த ஏரியாவையும் சேதப்படுத்திருச்சு. இதே மாதிரி ஆக்ரோஷமான அலைகளும் ரொம்பவே ஆபத்தானது. இந்த அலை எவ்வளவு வேகமா அடிக்குது பாருங்க. இந்த பில்டிங் மேல எல்லாம் தண்ணீரே வராதாம். ஆனா இப்ப அலையுடைய வேகத்துக்கு இந்த பில்டிங் குள்ளேயே ஃபுல்லா தண்ணி போயிருக்கு. இங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸா அலைகள் அடிக்குது. கவர்மெண்டே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு கடல் நீர் ஊருக்குள்ள வந்திருக்கு. இந்த கடல் அலைகளை பாருங்க. ஆக்ரோஷமா அடிச்ச அலைகள் அங்க இருந்த கார்கள் எல்லாம் டேமேஜ் பண்ணிருச்சு. கொஞ்ச நேரத்துல கடல் ஓரத்துல நிறுத்தி வச்சிருந்த கார்களுடைய நிலைமைய பாருங்க. எல்லா கார்களையும் டேமேஜ் பண்ணி வச்சிருச்சு. இந்த லேடியோட வீடும் கடல் ஓரத்துல தான் இருக்குது. நல்ல வேளையா இந்த லேடி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த கடல் அலைகள் இவங்க வீட்டுக்குள்ள புகுந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு தண்ணி உள்ள போய் வீட்ல இருந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்திருச்சு. அந்த அளவுக்கு இங்க கடல் அலைகள் ரொம்பவும் வேகமா முன்னேறி வந்திருக்கு. இந்த வீடியோல கூட பாருங்க, கடல் அலைகள் ரொம்பவும் ஆக்ரோஷமா அடிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த கடலோரத்துல இருந்த ரெசார்ட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்துருச்சு. எவ்வளவு வேகமா தண்ணி உள்ள வருது பாருங்க. கடல் அலைகள் எப்ப ஆக்ரோஷமா அடிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு ரொம்பவும் ஆக்ரோஷமா அலைகள் அடிக்குது. இந்த வெள்ளப்பெருக்க பாருங்க, தெளிவா போய்கிட்டு இருந்த தண்ணில எவ்வளவு கட்டைகளையும் மரங்களையும் இழுத்துட்டு வருது. கொஞ்ச நேரத்துல இந்த இடமே நாஸ்தி ஆயிடுச்சு. ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்து நிறைய பொருட்களை தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கு. டிரைனேஜ் ஃபுல்லா தண்ணி நிரம்பி வழிஞ்சதுனால டாய்லெட் வழியா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த வீடு முழுக்க தண்ணி ஆயிடுச்சு. ரஷ்யாவுல ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குல தண்ணில ஃபுல்லா ஐஸ் கட்டியா வருது. நைட்டுக்குள்ள இந்த இடம் ஃபுல்லா ஐஸா உறைஞ்சிடுமா. இங்க புயல் அடிக்கிற வேகத்துக்கு இங்க இருந்த கார் ஷெட் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த கண்டெய்னரே காத்து அடிக்கிற வேகத்துக்கு எப்படி உருண்டு வருது பாருங்க. இந்த கண்டெய்னர் உருண்டு போய் அங்க இருந்த இன்னொரு கார் ஷெட்டையும் உடைச்சிருச்சு. மின்னல் அடிச்சதுல இந்த மரமே பீஸ் பீஸா உடைஞ்சு விழுந்துருச்சு. பெயின்ல ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குல இந்த பில்டிங் செவரே உடைஞ்சு விழுந்து இங்க இருந்த காரையே தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சு. இங்க ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால ஒரு பெரிய அலை உருவாகி இந்த போட்டை எல்லாம் எப்படி சேதப்படுத்துது பாருங்க. கொஞ்ச நேரத்துல இங்க உள்ள போட்டுகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இடிச்சு டேமேஜ் ஆயிடுச்சு. வேகமா வர தண்ணீரையே நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா இங்க எரிமலை குழம்பே அருவி மாதிரி கொட்டுது. அடுத்த நாள் காலையில இந்த எரிமலை குழம்பெல்லாம் எப்படி இறுகி போயிருக்குது பாருங்க. இந்த இடமே மொத்தமா நாஸ்தி ஆயிடுச்சு. ரோடு முழுக்க எரிமலை குழம்பா தான் இருக்குது. இந்த எரிமலை குழம்புக்கு நடுவுல கொஞ்சோண்டு ரோடு மட்டும் எப்படி வெளியில தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்தை மொத்தமா எரிமலை குழம்பு மூடிருச்சு. சைனாவுல எவ்வளவு பெரிய சிங்கோல் ஏற்பட்டு இருக்குது பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஹைவே. இந்த ஹைவே ரோடே உடைஞ்சு விழுந்திருக்கு. இந்த அலைகளை பாருங்க, ஏதோ பாம்பு வெடிக்கிற மாதிரி இந்த அலைகள் பாறையில மோதி செதறுது. அலை அடிக்கிற வேகத்துக்கு மீன்கள் எல்லாம் கூட பாறைகள் மேல வந்து விழுது. அந்த அளவுக்கு இங்க ஃபோர்ஸா அலை அடிக்குது. சுவிட்சர்லாந்துல ஏற்பட்ட இந்த பனிச்சரிவுல கொஞ்ச நேரத்திலேயே இந்த மொத்த இடத்தையும் பனி மூடிருச்சு. இதே மாதிரி தான் இங்க ஐஸ் கட்டிகள் மொத்தமா உடைஞ்சு விழுந்து பெரிய அலைகளை ஏற்படுத்துது. இந்த மணல் புயலை பாருங்க, இந்த ஊரையே மொத்தமா மூடுற அளவுக்கு இந்த மணல் புயல் செம்ம பெருசா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மணல் புயல் நகர்ந்து வரும்போதே இந்த ஊர் மறைஞ்சுக்கிட்டே வருது. மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது முதல்ல தண்ணி சேறுகளையும் கட்டைகளையும் தான் இழுத்துட்டு வரும்.
இங்க சேறுகளே ஊருக்குள்ள எப்படி ஓடி வருது பாருங்க. இப்படி அழகா இருந்த இந்த இடம் கொஞ்ச நேரத்துல சேறுகள் மொத்தமா அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இந்த வீடியோவை கூட பாருங்க. இந்த மாதிரி இருந்த அழகான இடத்துக்குள்ள சேறுகள் புகுந்து இந்த பெரிய டேங்கையே உடைச்சு தள்ளிக்கிட்டு வருது. 1 மணி நேரத்துக்குள்ள இந்த மொத்த ஊரையும் சேறுகள் நாஸ்தி பண்ணிடுச்சு. அதிகமா மழை பெய்யும் போது முதல்ல நிரம்புறது அணைகள் தான். இந்த மாதிரி அணைகள் உடையும் போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அணை உடைஞ்சு ஊருக்குள்ள எவ்வளவு வேகமா தண்ணி ஓடுது பாருங்க. இந்த வீட்டோடைய மேல்கூரை மட்டும் தான் வெளியில தெரியுது. அந்த அளவுக்கு தண்ணி இந்த வீட்டை மொத்தமா மூடிடுச்சு. அணை உடைஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வந்ததுனால இந்த ஊரே எப்படி இருக்குது பாருங்க. மழை பெஞ்சு தண்ணி வரதை விட அணை உடைஞ்சு தண்ணி வரும்போது ரொம்பவே வேகமா வரும். இது அடுத்த நாள் எடுத்த ஃபுட்டேஜ். இந்த ஊரே எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்குது பாருங்க. ஒரு அணை உடைஞ்சதுக்கே இந்த ஊர் மொத்தமும் தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. இதே மாதிரி இந்த வீடியோல பாருங்க. அணை உடைஞ்சு திடீர்னு ஊருக்குள்ள தண்ணி புகுந்ததுனால இந்த ரோட்ல போயிட்டு இருந்த வண்டி எல்லாம் நகர கூட முடியாம ஸ்டக் ஆகி நிக்குது. பிரிட்ஜுக்கு அடியில போயிட்டு இருந்த வண்டி எல்லாம் மொத்தமா தண்ணிக்குள்ளேயே மூழ்கிருச்சு. மழை பெஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வரதை விட அணை உடைஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வரும்போதுதான் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்துது. ஓகே வியூவர்ஸ், இப்பெல்லாம் அடிக்கடி இயற்கை சீற்றங்கள் நடக்கிறதுக்கு யார் காரணம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.